ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகேந்திரா எக்ஸல் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பேசஞ்சர் வண்டி தான். இந்த வண்டியை பொறுத்தவரையில் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. முக்கியமாக இதோட என்ஜின்னு பார்த்தோன்னா 998 சிசி 3 சிலிண்டர் டர்போ சார்ஜ்டு என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. மெயினாக இந்த வண்டி பேசஞ்சருக்காகவே தயாரிக்கப்பட்டது. முற்றிலுமாக இது ஒரு பக்காவான வண்டின்னு சொல்லலாம். இன்றைக்குள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அதில் உள்ள மாடிஃபைடு என்ஜின் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பவர்னு பார்த்தோன்னா 60 ஹார்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இதுக்கேற்ற மாதிரி டார்க்குமே நல்லா இருக்குது. 110 நியூட்டன் மீட்டரில் இருக்குது. காம்பேக்டாக அதே நேரம் நல்ல மைலேஜ் தர மாதிரி தான் இந்த வண்டியை டிசைன் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம்னு சொல்லும்போது இதோட நீளம் அகலம் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்மிஷனை பொறுத்தவரையில் 5 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் கியர்னு கொடுத்துருக்காங்க. மகேந்திராவோட பக்காவான டிசைன் அண்ட் இதோட இடவசதி எல்லாமே பக்காவாக இருக்குது. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் லுக் எல்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஓவரால் லென்த்துன்னு பார்த்துட்டோன்னா 3798 mm கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே லென்த்துக்கு ஏற்ற மாதிரி மற்ற டைமென்ஷன்ஸும் சூட் ஆகுது. நல்ல விட்த்து கொடுத்துருக்காங்க. 1540 mm கொடுத்துருக்காங்க. இந்த விட்த்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஹைட்டுமே இருக்குது. வண்டியை பொறுத்தவரை முக்கியமாக நல்ல பெரிய அகலமான விண்ட்ஷீல்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஹைட்டுன்னு பார்த்தோன்னா 1922 mm கொடுத்துருக்காங்க. அடுத்த விஷயம்னு சொல்லும்போது மற்ற ஃபெசிலிட்டிஸ் நல்லாவே இருக்குது. வீல் பேஸ்ன்னு பார்த்தோன்னா 1950 mm கொடுத்துருக்காங்க. மற்ற டைமென்ஷன் வைஸில் பார்க்கும்போது அதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 175 mm கொடுத்துருக்காங்க. அடுத்தது முக்கியமான விஷயம்னு சொல்லியாச்சுன்னா வண்டியில் நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸுமே இருக்குது. சீட்டிங் கெப்பாசிட்டி 9+ டிரைவர்னு சொல்லாங்க. அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக கொடுத்துருக்காங்க. அந்த ஃபியூயல் டேங்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா 30 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய விண்ட்ஷீல்டு சைடு விண்டோஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. மைலேஜ் 16 கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பக்காவான ஒரு வண்டின்னே சொல்லலாம். முக்கியமாக இந்த வண்டியோட டிசைன் எல்லாமே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, பேசஞ்சர் போகிறதுக்கு கம்ஃபர்டபுளான சீட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தில் மகேந்திரா பக்காவாக பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டை பொறுத்தவரையில் மெக்பர்சன் ஸ்ட்ரட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. வித் காயில் ஸ்ப்ரிங், ரியர் லீவ் ஸ்ப்ரிங் வந்துடுது. ஸோ இந்த செட்டப் எல்லாமே மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரியும் கம்ஃபர்ட்டுக்காகவும் பண்ணியிருக்காங்க. டில்டபிள் பவர் ஸ்டியரிங் வந்துடுது. ஸோ இது ரொம்ப அவசியமான ஒன்று தான். ஏன்னா இந்த வண்டியை பொறுத்தவரை பவர் ஸ்டியரிங் இருக்கிறதுனால ஈஸியாக ட்ரைவ் பண்ணலாம். ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக், ரியர் ட்ரம் பிரேக் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமாக இதோட இது கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. ஏபிஎஸ் சீட் பெல்ட் எல்லா சீட்டுக்குமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, வண்டி நல்ல சேஃப்டியை முக்கியத்துவமாக வச்சு தான் பண்ணியிருக்காங்க. இதில் டிரைவர் கோ டிரைவர் 2 பேருக்குமே ஏர் பேக்ஸ் வந்துடுது. ஸோ சேஃப்டிக்கு முக்கிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் பண்ணியிருக்காங்க. மெயினான விஷயம்னு சொல்லும்போது ஸ்லைடிங் டோர் வந்துடுது. லார்ஜ் விண்டோஸ் இருக்குது. இது எல்லாமே ரொம்ப அவசியமான ஒரு விஷயந்தான் இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு. அது மட்டும் இல்லை, மாடர்ன் ஸ்டைலில் இதை கொண்டு வரணுன்னு தான் இது மாதிரி பண்ணாங்க. எலக்ட்ரிக் வெர்ஷனுமே கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. இந்த வண்டியை பொறுத்தவரை எலக்ட்ரிக் வெர்ஷன் பவர் 45 ஹார்ஸ் பவர் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரியே டார்க்குமே பக்கவாக இருக்குது. டார்க்குன்னு எடுத்துகிட்டோன்னா 100 நியூட்டன் மீட்டரில் கொடுக்காங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக் வெர்ஷன் நல்ல எக்கனாமிக்காக, அது மட்டும் இல்லை பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே ஈவிக்கு தான் மாறிட்டு இருக்குது. இந்த வண்டி ஈவியில் உள்ள ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா 450 கிலோமீட்டர் போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்து ரேஞ்சு மாறுபடும். சார்ஜிங் டைம் 5 மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகும் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லித்தியம் அயன் 22 kWh பேட்ரி முக்கியமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அந்த கிலோமீட்டர் மாறுபடும் ரேஞ்ச். ஸோ ஸ்பேசியஸ் இன்டீரியர் இருக்குது. முக்கியமாக அதுக்கேற்ற மாதிரியே எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியில் உள்ள கிரவுண்ட் கிளியரன்ஸு, ஸ்டைல், லென்த்து, விட்த்து, ஹைட் எல்லாம் பக்காவாக இருக்குது. கம்ஃபர்டபுள் டிசைனாக இருக்குது. முக்கியமாக வண்டி ஒரு பெரிய இதாக இருக்குது. நல்ல தோற்றமாக இருக்குது. நல்ல லுக்கு. அது மட்டும் இல்லை, இன்டீரியர் எல்லாமே நல்ல இட வசதியோட கூடியதாக இருக்குது. மகேந்திராவோட பில்ட் குவாலிட்டியுமே பக்காவாக இருக்குது. வண்டி நல்ல மெட்டாலிக் கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. சேஃப்டிக்கு ஏர் பேக்ஸு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வண்டி ஒரு நல்ல இடத்த பிடிக்கும். ஏன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இந்த மாதிரி வண்டிக்கு நல்ல ஆஃபர் இருக்குது. ஸோ டூர் பர்பஸ் எல்லாத்துக்குமே இது பயன்படும். சர்வீஸ் இன்டர்வல்னு எடுத்தோம்னா 20,000 கிலோமீட்டரில் தான் சர்வீஸ் இன்டர்வல். ஸோ வண்டிக்கு மைலேஜ் எல்லாமே பக்காவாக இருக்குது. சர்வீஸ் இன்டர்வலும் லாங் கேப் இருக்குது. வாரண்டின்னு எடுத்தோம்னா 3 வருஷம் வாரண்டி, இல்லைனா 1,00,000 கிலோமீட்டர் வாரண்டி கொடுக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டை பொறுத்தவரை 7.99 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது இந்த வண்டியோட ப்ரைஸ். ஈவிக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா ஈவி பேட்டரியோட காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வண்டியோட ப்ரைஸ் கொஞ்சம் கூட இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.